ஸ்ருதிஸ்வம் ஐயா அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2 நண்பர்கள் காட்டு வழியா போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ இருட்டுனதுனால நம்ம அங்கேயே தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு தங்கினாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட ஒருத்தன்ட்ட 5 ரொட்டி இருந்ததாம், இன்னொருத்தன்ட்ட 3 ரொட்டி இருந்ததாம். சரி நம்ம அதை பங்கு போட்டு சாப்பிட்லான்ட்டு ஆளுக்கு 4 நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்காந்தாங்களாம். அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பணக்காரன் வந்தானாம். அவங்ககிட்ட நிறைய கோல்டு காயின்ஸ்லாம் இருந்தது. ஆனால் சாப்பிட அவன் எதுவுமே கொண்டு வரல. சரி வா நம்ம 3 பேரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரொட்டியை 3 துண்டாக வெட்டினாங்க. அப்போ 8 ரொட்டியை 8 × 3 24 துண்டுகளாக ஆக்குனாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 8 8 துண்டு அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த பணக்காரன் போகும்போது 8 கோல்டு காயின்ஸை கொடுத்துட்டு நீங்கள் பங்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த 8 கோயில் காயின்ஸை பார்த்தோன்னா அந்த 5 ரொட்டி கொடுத்தவன் எனக்கு 5 உனக்கு 3 அப்படின்னு சொல்லுவான். ஆனால் 3 ரொட்டி கொடுத்தவன் இல்லை நம்ம சமமாக ஆளுக்கு 4 நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ரெண்டுமே நமக்கு சரின்னு தான் தோணும். ஆனால் அவன் 5 ரொட்டி கொடுத்தவன் இல்லை எனக்கு 5 வேணும் அப்படின்னு சொல்லுவான். சரி நம்ம யார்கிட்டையாவது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ரொட்டியை 3 துண்டுன்னு போட்டிருக்கீங்க, நீ 5 ரொட்டி வச்சுருந்த. அப்போ 5 ரொட்டியில் உன்னுடைய துண்டு 15. 5 × 3 15 துண்டு உன்னோடது. அவன் 3 ரொட்டி வச்சுருந்தான். அப்போ 3 × 3 9 துண்டு அவனோடது. அந்த 9 துண்டில் 8 துண்டு அவன் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு துண்டு தான் கொடுத்துருக்கான். ஆனால் நீ உன்னுடைய 15 துண்டில் 9 துண்டு சாப்பிட்டுட்டு 7 துண்டு அந்த பணக்காரரை கொடுத்துருக்க. நீ 7 கொடுத்துருக்க, அவன் 1 கொடுத்துருக்கான். அதனால் உனக்கு 7 கோல்டு காயின்ஸ், அவனுக்கு 1 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொன்னான். இதுதானங்க நியாயமான இது. ஆனால் நமக்கு இது புரிப்படுறதே இல்லைங்க. இதே மாதிரி தாங்க அந்த 2 நண்பர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏமாற்றுகள் நம்மளை உண்மையை அறிய செய்யாமல் செய்கிறது. ஒரு பீஸா கடைக்கு போகிறோம், போயிட்டு 9 இன்ச் உள்ள பீஸா வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்காரர் சொல்வார், சாரி சார் 9 இன்ச் அவைலபிள் இல்லை, 5 இன்ச்சு பீஸா இருக்குது, அது 2 தரோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம என்ன நினைக்கும், நம்ம ஆர்டர் பண்ணது 9 இன்ச்சு, அவங்க 5 இன்ச்சில் 2ங்கும் போது 10 இன்ச்சு பீஸா தராங்க, லாபம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீஸாவினுடைய வடிவம் என்ன, வட்டம். வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு பையார் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பை அப்படின்னா 3.14 அதனுடைய மதிப்பு, பையனுடைய மதிப்பு. இப்போ 5 இன்ச்சு பீஸினுடைய அந்த பீஸாவினுடைய பரப்பளவு எவ்வளவு, 3.14 × 5 × 5 தான் அந்த பீஸாவினுடைய பரப்பளவு. அப்படி பார்க்கும்போது 78.5 வரும். இப்போ 2 பீஸாவினுடைய பரப்பளவு 78.5 + 78.5 அப்படின்னு பார்த்தோம்னா 157 வருது உங்களுக்கு. இது நீங்கள் 9 இன்ச்சு பீஸா வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 9 இன்ச்சு பீஸாவினுடைய பரப்பளவு எவ்வளவு, 3.14 × 9 × 9 254 வருதுங்க. இப்படி தாங்க நம்ம உண்மையே தெரியாமல் நம்ம லாபம் பெறுறோம் அப்படின்னு நம்மளை ஏமாற்றிக்கிறோம். இதனால தான் நகைக்கடைக்கு போகும்பொழுது நம்ம என்ன செய்யணும், செய்கூலி எவ்வளவு, சேதாரம் எவ்வளவு, வரி எவ்வளவு, இந்த மாதிரி எல்லாம் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போகணும். பணம் சம்பாதிப்பது பெருசு இல்லைங்க. பணம் சம்பாதிக்க செலுத்தக்கூடிய கவனத்தை விட செலவு செய்யறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுதாங்க நாம் சம்பாதிக்கும் பணத்திற்கு நாம செலுத்தும் மரியாதை.